அல்ல என்ன பண்ணுவான், அந்த சமுதாயம் யாரு கொல்றாங்களோ அவங்க அழிச்சிருவான். இப்போ ரோமர்களுக்கு கீழே நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோம், ரோமர்களுக்கு நாம கப்பம் கட்டிட்டு இருக்கிறோம். எப்படியாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணி ரோமர்களையும் ஈசாவையும் மோத வச்சிட்டா எப்படி, நம்ம போகாம அவங்க 2 பேருக்கு சொந்த தகராறு ஏற்படுத்திட்டா, புரியுதா? அப்ப அவர் சாபம் கொடுத்தாருன்னா ரோமர்கள் அழிஞ்சிருவாங்கல்ல, அப்போ லட்டு வந்து நம்ம வாயில விழுந்துரும்ல. அந்த கால்குலேட் பண்ணி தான் என்ன பண்றாங்க, டைரக்டா இவங்க 2 பேரை கொம்புசி விடுறாங்க. நேரா போய் அங்க போய் என்னங்கிறாங்க சொல்லி போட்டு, இந்த மாதிரி வந்து ஈசா வந்து ஒருத்தர் இருக்கிறாரு உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்றாருன்னு போய் போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டு கொடுத்தோன்னா யூதர்களுக்கு புது ராஜாவா அப்படின்னு. அப்பதான் அவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன நீ யூதர்களுக்கு ராஜாவான்னு. ஈசா நபி யார் தெரியுமா? ஹிக்மத்து கொடுக்கப்பட்டுச்சுன்னு நல்லா சொல்றோம். அதுக்கு முன்னாடி தௌராத்துல ஹிக்மத் கிடையாது, இஞ்சில்ல ஹிக்மத் இருந்துச்சுங்கிறான். குரான்ல கிதாபும் இருக்கு, ஹிக்மத்தும் இருக்கு. ஹிக்மத்துனா நாம வச்சிருக்கிற விளக்கம் வந்து வேற, அந்த விளக்கம் அநியாயத்துக்கு விளக்கம் அது தனி மேட்ரு. ஹிக்மத் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஞானம் அவருக்கு. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன அவங்க சதி திட்டம் பண்ணாலும் கவுண்டர் சரியாக கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார், யூதர்களுக்கு நான் ராஜா கிடையாது. ராஜா தானே சொன்னாங்க, ராஜா நான் கிடையாது, நான் கலீஃபா தானே, நான் ராஜா கிடையாது, ராஜா அல்லா தான்ப்பா அப்படிங்கிறார். யூதர்களுடைய ராஜா நான் கிடையாது, யூதர்களுடைய ராஜா வந்து வானத்தில் இருக்கிறாரு, நான் கிடையாது அப்படிங்கிறார். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வந்ததே எதுக்கு, இவங்கள்ட்ட கப்பம் கட்டாமல்